ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆகஸ்ட் 15 1986 வருஷம் வெளியான படம் தான் ஊமை விழிகள். இந்த படத்துல மனோஜ் கியான் மியூசிக்ல கதை அண்ட் தயாரிப்பு ஆபாவானன். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் அரவிந்த்ராஜ். இந்த படத்தினுடைய காஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சுக்கிறவங்க விஜயகாந்த் சார், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், சந்திரசேகர், அருண் பாண்டியன், இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. கார்த்தி, இன்னும் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்துல சரிதா இளவரசின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேங் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல எக்ஸ்ட்ரா பெட்டிங்க விசு, கிஷ்மு, தேங்காய் சீனிவாசன், செந்தில், குமரிமுத்துன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேங் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்துல ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் நடிகர்கள் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க பீக்கில் இருக்கிற டைம்லயே இந்த படத்தை எடுத்து நடிச்சு வச்சிருக்காரு அரவிந்த்ராஜ். இந்த படத்தினோட கதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஊமை விழிகள் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சவுக்கு தோப்பு, அந்த சவுக்கு தோப்புல ஒரு பெரிய பங்களா, அதுக்கு உரிமையாளர் ரவிச்சந்திரன். அவரு இளம் பெண்களை கடத்தி கொலை பண்ணுவாரு. அந்த அந்த வீட்டுல ஒரு ஆயா ஒரு பெல் அடிக்கும். அந்த பெல் அடிச்சதுனாவே ஒரு இளம் பொண்ணு காணாம போயிரும் அப்படிங்கறது நம்மளுக்கு படம் பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிரும். அது போல இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பத்திரிகை ஆபீஸ், தினமுரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆபீஸ் நடத்திட்டு இருப்பாரு ஜெய்சங்கர். அவர் கூட வேலை செய்யறவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா சந்திரசேகர், அருண் பாண்டியன், செந்தில், குமரிமுத்துன்னு சொல்லிட்டு அது ஒரு கேங் தனியா இருக்கும். இவங்க அந்த பத்திரிகையில ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பெரிய பங்களா மேல டவுட் வந்துடும். அதனால சந்திரசேகர் அந்த பங்களாக்குள்ள போவாரு ரிப்போர்ட் எடுக்க. அங்க போனதுக்கு அப்புறம் சில வித்தியாசமான மனிதர்களை பாப்பாரு. யாருன்னா அந்த கிளவி பாப்பாரு. அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாதிரியார பாப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆளை பாப்பாரு. இதனால நம்ம ஊர்ஜனம் ஆயிரும் அந்த டவுட். அது போல அந்த இடத்துக்கு ஏன் நீங்க போய் ரிப்போர்ட் எடுக்க போனீங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அரசியல்வாதியான மலேசிய வாசுதேவன் அவர்கிட்ட இருந்து ஜெய்சங்கருக்கு ஒரு அழைப்பு வரும். இதனாலேயே அந்த டவுட் உண்மையா நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்களாக்குள்ள இளம்பெண்கள் காணாம போறது சகஜமா போயிருது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே பிரஸ் ரொம்ப நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கும். யாருக்குமே சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மர்மமான இடத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சி அந்த இடத்துல இருக்கிற இளம்பெண்களை காப்பாற்றணும், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும், பத்திரிகையில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வைராக்கியமா இருக்கிறாங்க 3 பேரும். அதனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. இதுக்கிடையில இந்த படத்துல எல்லாரும் இவர் கைவிட்டுருவாங்க. போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. வக்கீல்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிக்கு சொல்லுவாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல யாருகிட்ட சொன்னா கரெக்டா நடக்கும்னு சொல்லி பாப்பாங்க. பார்த்த உடனே அப்பதான் டிஎஸ்பி தீனதயாளன் வந்தாதான் இந்த கேஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அவர்களை வர சொல்லுவாங்க. வந்த உடனே அவர் இந்த இருக்கிற மர்மத்தை எல்லாம் கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிக்கும் போது சில மர்மங்கள் அவர் கைமீறி போயிடும். அந்த மாதிரி சில மர்மங்கள் நடக்கும். இந்த மர்மத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் யார் உடந்தையா இருக்கிறாங்க, யார் இந்த கேங்க உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லாம எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு நம்ம கேப்டன் அவர்கள். அதுதான் இந்த படத்தோட ஊமை விழிகள் அப்படிங்கிற அந்த படத்தோட முழு கதையும் கூட. இந்த படத்துல வர பாடல்கள் மிகவும் பிரபலமான பாடல்கள். ராத்திரி நேரத்து பூஜைகள் அந்த பாடல் எல்லா ஸ்டேஜ்லயும் ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிளாமர் சாங் அந்த பாட்டு. கிளாமர் வெர்ஷன். அது எடுத்த உடனே படம் ஆரம்பிச்ச உடனே வேற என்னமோ சீன் வைப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு பசுமாட்டை காட்டி கோமாதான் எங்களை நீங்க காப்பாத்தணும்பாங்க. ஒரு சாமி போட்டாவை காட்டி கடவுளே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுப்பாங்க. ஆனா அரவிந்த்ராஜ் ஒரு வித்தியாசமான டைரக்டர். அவர் என்ன எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே கடற்கரையில செம்ம குத்தாட்டம், ராத்திரி நேரத்து பூஜைகள் அந்த சாங் அந்த மாதிரி ஆரம்பிப்பாரு படத்தை. ஆனா படம் பிளாக் பஸ்டர் ஆன படம் அந்த படம். அது போல அடுத்ததா தோல்வி நிலை என நினைத்தான் அந்த பாட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிலைமாறும் உலகில் நினைக்கும் என்ற கலவையில் அந்த பாட்டு, மாமரத்து பூ எடுத்து அப்படின்னு கார்த்திக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அந்த பேர் பாட்டு. இந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சண்டை காட்சிகள் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், இந்த படத்தோட இமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், இந்த படத்துல இருக்கிற எல்லா நடிகரும் அப்படி எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பாங்க. சந்திரசேகர்லாம் ஒரு படி போய் மேல நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அது போல இந்த படத்துல சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கும்போது கூட அந்த பிரஸ் விட்டு நம்ம போயிடக்கூடாது, நம்மளும் போயிட்டா அவருக்கு அந்த முதலாளிக்கு யார் இருக்கிறாங்க
எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போராடுற இடமெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் இருக்கும். அந்த பிரஸ் எல்லாம் அடிச்சு போட்டதுக்கு அப்புறமும் கூட மீண்டும் அந்த பிரஸ் எடுத்து நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு வெறியோட எந்திரிக்கிற அந்த சீன்லாம் உண்மையில வேற லெவல் இருக்கும். அப்புறம் அது போல இந்த படத்துல வந்து எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. ஒரு 2-3 சீன்ல மட்டும் விசு வந்திருப்பாரு, அவரும் கூட இந்த படத்துக்கு தேவையான ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாரு. அது போல கிருஷ்ணா ஒரு 2-3 சீன்ல வந்திருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் வந்து ஒரே ஒரு சீன்ல என்னமோ வருவார் நினைக்கிறேன். அவருக்கு உண்டான கேரக்டர் அவர் என்ன பண்ணுவாருன்னு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் செஞ்சிருப்பாரு. அது போல இந்த படத்துல இவங்கதான் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாரு. இந்த படத்துல நடிகர் கார்த்தி இருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஒரு பாடல் இருக்கு, அது போல அவருக்கு ஒரு ஃபைட் இருக்கு. அவருக்கு இந்த படத்துல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு 10 சீன்ல தான் இந்த படத்துல வருவாரு. அது 10 சீன்லயுமே நீட்டா நடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரிதாவை சொல்லியே ஆகணும். சரிதா வந்து கேப்டனுக்கு பேரா வருவாங்க. அவங்க வந்து அவங்களோட கடமையை குடும்ப தலைவியை செஞ்சுட்டு அவங்க சோகமான முடிவை ஏத்துக்கிட்டு அவங்க போயிருவாங்க. அது போல இந்த படத்தை நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ஃபைட் சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அது குறிப்பா அந்த பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற ஃபைட்டு உண்மையிலேயே அத்தனை பஸ் நிறுத்தி நிறைய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க உண்மையிலே. அது போல இந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய காட்சி அமைப்புகள் வந்து பிரமாதமா இருக்கும். அது இன்னும் சொல்ல போனா நம்ம ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்துல ஒரு படி மேல போய் வில்லனா செமையா கலக்கிருப்பாரு. அவரை பார்த்தாவே நம்மளுக்கு பயமா இருக்கும். 90 கிட்ஸ் எல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 86 ரிலீஸ் ஆயிருக்குது. அப்ப 80 கிட்ஸ் தான் அவங்க எல்லாம் பார்த்து உண்மையிலே மிரண்டு துவண்டு போன படம் தான் இது. இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு தனியா வந்த அனுபவம் எல்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும், பயமா இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு இது மியூசிக்கை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த மனோஜ் இந்த படத்துல மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இந்த படத்துல எடுத்திருக்கவே மாட்டாரு. ஏன்னா ஒரிஜினலாவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் தனியா மியூசிக் போட்டிருப்பாரு. அது போல பேக்ரவுண்ட் மியூசிக் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே விட்டுருப்பாரு அந்த படத்துல. எந்த இடத்துலயுமே இவர் வந்து டப்பிங்ல அந்த மியூசிக்கை தூக்கவே கிடையாது. அதுதான் இந்த படத்தினோட மிகப்பெரிய பலமே. எல்லாம் ஒரிஜினலா இருக்கும் இந்த படத்துல மியூசிக். நீங்க வேணா மீண்டும் இந்த படத்தை ஒரு டைம் பார்த்து பாருங்க. இந்த படம் மற்ற படங்களை பாக்குறதுக்கும் இந்த படத்தை பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியும். இந்த படத்துல வந்து அந்த பேக்ரவுண்ட் இலை அசைகிறது முதல் கொண்டு அந்த கதவு திறக்கிறது முதல் கொண்டு எல்லாமே அப்படியே கரெக்டா பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த எடுக்கவே கிடையாது. ஆனா இவர் புதுசா மியூசிக் போட்டிருப்பாரு அதுலயே. அதுதான் இந்த படத்தினோட மிகப்பெரிய பலமே, ஊமை விழிகளோட பலம். அது போல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 நாளுக்கு மேல ஓடி நல்ல பிளாக் பஸ்டரான படம் தான் இது. விஜயகாந்த் படங்களே மிக முக்கியமான படம் வந்து ஊமை விழிகள். அது போல அரவிந்த் ராஜுக்கும் இந்த முக்கியமான படம் தான் இந்த படம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். விஜயகாந்த் சார் புகழ் என்றும் வாழ்க. அடுத்து 60வது படமா அன்னை என் பூமி அந்த படத்தினோட ஸ்டோரியை நாளைக்கு பார்ப்போம்.